வணக்கம். இந்த பதிவு 8ஆம் வகுப்பு தமிழ் ரிவைஸ் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த பதிவு. இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி இயல் 3 வரைக்கும் ஒவ்வொரு இயலாக தனித்தனியாக ரிவைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக படிக்கிறவங்க புக் எடுத்து வச்சு படிச்சுட்டு வந்து இந்த வீடியோ பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் இயல் 4 பார்க்க போகிறோம். கல்வி. கல்வி அழகே அழகு, புத்தியை தீட்டு, பல்துறை கல்வி, ஆன்ற கொடி பிறத்தல், வேற்றுமை இலக்கணம். கல்வி அழகே புத்தியை தீட்டு ரெண்டும் பாடல்கள். பல்துறை கல்வி உரைநடை, ஆன்ற குடிபிறத்தல் துணைப்பாடம். அழகு நீதி நெறி விளக்க பாடல். நீதி நெறி விளக்கம் எழுதினது குமரகுருபரர். அவரை பற்றி பார்க்கலாம். இவர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியம் படைச்சிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, மீனாட்சி அம்மை பிழைத்தமிழ், முத்துக்குமார சுவாமி பிழைத்தமிழ். மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுறதுனால இதை நீதி நெறி விளக்கம்னு சொல்கிறோம். கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 102 வெண்பாக்கள் இதில் இருக்குது. 102 வெண்பாக்கள் நீதி நெறி விளக்கம். நீதியும் நெறியும் 2 இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 102. பாடல். கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவா, முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டாம், யாரோ அழகுக்கு அழகு செய்வார். குமரகுருபரர். கலன் அப்படின்னா அணிகலன், முற்ற அப்படின்னா ஒளிர. ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலான அழகு செய்வது, அழகு கூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை. அதுபோல கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு. கல்விக்கு மேலே அழகு சேர்க்க பிற அணிகலன் தேவையில்லைன்னு சொல்கிறாரு. இதிலே ஒரு நாலடியார் பாடல். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல, தெல்லிதின் ஆராய்ந்து தமிழுடவை கற்பவே, நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து அப்படின்னு பாடியிருக்கிறது நாலடியார் பாடல். நாலடியார் சமண முனிவர்கள். சரியான விடை. கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. கலனல்லால் அதை பிரித்து எழுத களம் ப்ளஸ் அல்லால். புத்தியை தீட்டுங்கிற ஆலங்குடி சோமுவோட பாடல். நூல்வெளி பார்க்கலாம். இவர் திரைப்பட பாடலாசிரியராக இருந்திருக்காரு. ஆலங்குடி சோமு. இவர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். ஆலங்குடிங்கிற ஊரில் பிறந்தார். தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றிருக்காரு. இவரோட ஸ்பெஷல் என்னன்னாக்கா இது ஒன்று தான். தமிழ்நாடு அரசோட கலைமாமணி விருதை பெற்றது யாருன்னாக்கா ஆலங்குடி சோமு, சிவகங்கையை சேர்ந்தவர். பாடல். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு, ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா, இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகுமப்பா, இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், இதை எண்ணிப்பாரு தெளிவாகும். இது எல்லாமே பாய்ஸுக்கு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆலங்குடி சோமு. கத்தியை தீட்டாதே. சரியான விடை. என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். கோயில் அப்பா பிரித்து எழுதுனா கோயில் அப்பா. பகைவன் என்றாலும்ங்கிறது பகைவன் என்றாலும் அப்படின்னு சேரும். உரைநடை. பல்துறை கல்வி. திருவிக்காவோட கல்வி சீர்திருத்தத்தை பற்றின ஒரு கட்டுரை மாதிரி தான் இது கொடுத்துருப்பாங்க. இதை பார்க்கலாம். திருவிக்கா. இவர் திருவாரூர் விருத்தாச்சல கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறது தான் திருவிக்கா. சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என பல துறைகளில் ஈடுபாடு கொண்டவர். சிறந்த மேடை பேச்சாளர். தமிழ் தென்றல் அப்படின்னு அழைக்கப்பட்டவர். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டன், முருகன் அல்லது அழகு அப்படிங்கிற நூல்களை எழுதியிருக்காரு. இவரோட இளமை விருந்து அப்படிங்கிற நூல்லேருந்து சில பகுதி தான் நமக்கு உரைநடையாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இன்ஃபர்மேஷன் இல்லை, தெரிந்து கொள்வோம். பார்க்கலாம். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். இவர் பண்டிட், விஜயலட்சுமி பண்டிட்டுங்கிறவங்க தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பண்டிட்டுங்கிறதுனால மெய்மை, ஆன்மாவுக்கு பயிற்சி அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. விஜயலட்சுமி பண்டிட். ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் யாருன்னு கேட்டாலும் இவங்கள தான் சொல்லணும். விஜயலட்சுமி பண்டிட். இயற்கையை வச்சே எல்லாத்தோட நூல்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. இயற்கை ஓவியம் 10 பாட்டு, இயற்கை இன்பக்களம் கலித்தொகை, இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள், இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், இயற்கை தவம் சிந்தாமணி சீவக சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கை அன்பு பெரிய புராணம்,
இயற்கை இறையுறையுள். இறையுறையுள்ங்கிறது வந்து தேவார திருவாசக திருவாய்மொழிகள். இயற்கை ஓவியம்னா 10 பாட்டு. ஓவியத்துக்கு 10 மார்க் கொடுத்தாங்க அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இயற்கை இன்பக் களம். களம் கலித்தொகைன்னு வருது இல்லையா, அதை வச்சு கலித்தொகைன்னு ஞாபகம் வச்சுட்டேன். இயற்கை வாழ்வில்லம்ங்கிறது வந்து திருக்குறள். இல்லறவியல் வருது, அதனால வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் 2 வருது இல்லையா, கல் வருது, அதை வச்சு 2ங்கிறதுனால சிலப்பதிகாரம் மணிமேகலைங்கிறத சொல்லிடலாம். இயற்கை தவம் வந்து சீவக சிந்தாமணி. தவம் சிந்தாமணி. இது வந்து சிந்தாமணியில் வந்து கடைசியாக வந்தவன் மேற்கொள்ள போயிடுவான். எல்லா பெண்களையும் மணந்து கடைசியில் தவம் பண்ண போவான். அதனால இது சிந்தாமணி. அதே மாதிரி இயற்கை பரிணாமங்கிறதுல கம்பராமாயணம். இதில் 3 சொல்லினா இந்த 3 சொல்லி நான் வச்சு தான் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை அன்புங்கிறது வந்து பெரிய புராணம். சிவனை பற்றி தானே சொல்லுது பெரிய புராணம். அன்புக்கு சிவன், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை இறையுறையுள் அப்படிங்கிறது தேவார திருவாசக திருவாய்மொழிகள். ஃபஸ்ட்டு கல்வியை பற்றி விஜயலட்சுமி பண்டிட் சொன்னாங்க இல்லையா. இப்போ வந்து குலோத்துங்கன் என்ன சொல்கிறாருன்னா, ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி அது வளர்ச்சியின் வாயில். கல்விங்கிறது வளர்ச்சியின் வாயில்னு சொல்லியிருக்காரு யார், குலோத்துங்கன். சரியான விடை அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் வந்து இளமை பருவம். இன்றைய கல்வி டேஷ் நுழைவதற்கு கருவியாக உள்ளது. தொழிலில் நுழைவதற்கு கருவியாக இருக்குது இன்றைய கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலப்பில் டேஷ் உண்டென்பது இயற்கை. வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது வந்து காவிய இன்பம். இதெல்லாம் சொல்கிறது திருவிக்க. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை தவம் சீவக சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் பெரிய புராணம். இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். ஆன்ற குடிப்பிறத்தல் இது வந்து துணைப்பாடம். பீசா குப்புசாமியோட சிறுகதையிலேருந்து தான் இந்த துணைப்பாடம் எடுத்திருக்காங்க. இவர் வந்து தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டுகள் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. இவர் ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் அப்படிங்கிற நூல்லேருந்து தான் நமக்கான துணைப்பாடம் எடுத்திருக்காங்க. இது ஒரே ஒரு திருக்குறளை வச்சு தான் இந்த துணைப்பாடம். ஆன்ற குடிப்பிறத்தல். இந்த திருக்குறள் வந்து பண்புடைமை அதிகாரத்தில் இருக்குது. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. பண்பு அப்படின்னா என்னென்னா அன்போடு இருக்கிறதும் நல்ல குடியில் பிறக்கிறதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படிங்கிறது எப்படி வரும், அப்பா வந்து திருடனாக இருந்து புள்ள நல்லவனாக இருக்கிறது இல்லையா அப்படின்னு கொஷின் கேட்டு ஆன்சர் வர மாதிரி இருக்கும். இது ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படின்னா நல்ல குடியில் பிறக்கிறது. அதையே சேர்த்து ஆன்ற குடிப்பிறத்தல்னா நல்ல குடி உன்னிடமிருந்து பிறக்கிறது அப்படின்னு மீனிங் வரும். இதை பார்த்துக்கோங்க நல்லா. வேற்றுமை தான் வந்து இலக்கணமாக கொடுத்துருக்காங்க. வேற்றுமை உறுப்பு அப்படின்னா என்னென்னா ஒரு தொடரில் ஒரு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை தான் வந்து வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பொருளை வேறுபடுத்துறதுக்காக சில அசைகள் சேர்க்கப்படும். அந்த மாதிரி அசைகளை தான் வந்து வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். தெரிந்து கொள்க. சில இடங்களில் உறுப்புகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உறுப்பு மாதிரி வரும். அதை வந்து சொல்லுறுப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இதில் ஆள் அப்படிங்கிறது உருபு. இது ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார் அப்படின்னு வந்தால் கொண்டுங்கிறது வேற்றுமை உருபு கிடையாது, சொல்லுருபு. வேற்றுமையின் வகைகள் 8. முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை 8 வேற்றுமைகள் வரும். முதலுக்கும் 8க்கும் வேற்றுமை உறுப்புகள் இல்லை. 2லேருந்து 7 வரைக்கும் என்னென்னா ஐ, ஆள், கூ, இன், அது, கண் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள் அப்படின்னு சொல்கிறோம். வேற்றுமை உறுப்பு இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்து வந்ததுன்னா அதை வேற்றுமை தொகைன்னு சொல்கிறோம். முதல் வேற்றுமை எழுவாய், செயல்படுபொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று வருவது தான் வந்து முதல் வேற்றுமை. இதை வந்து எழுவாய் வேற்றுமைன்னு சொல்கிறோம். பாவை வந்தால். இரண்டாம் வேற்றுமை ஐ. பெயர் சொல்லை செயல்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவது எதுன்னா இரண்டாம் வேற்றுமை உறுப்பு தான். இதை வந்து செயல்படு பொருள் வேற்றுமைன்னு சொல்லுவோம். இது வந்து எந்தெந்த இடத்துலலாம் வரும் அப்படின்னா ஆக்கல், அழித்தல், அடைத்தல், நீத்தல், ஒப்பு, உடைமை ஆகிய
6 வகையான இடங்களில் வரும். நீத்தல் பொருளில் வர வேற்றுமை உருபு எது அப்படின்னு கேட்டுருவாங்க. அதனால் வேற்றுமை உருபு படிக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஏபிசிடி படிக்கிற மாதிரி. இப்போலாம் என்ன கேட்குறாங்கனாக்கா, இது எந்த இதில் வருதுன்னு ரிவர்ஸ்லேருந்து கேட்குறாங்க. கரிகாலன் கல்லணையை கட்டினான், இது வந்து ஆக்கல்ல வந்திருக்கு இல்லையா, இதையும் எக்ஸாம்பிளோட படிச்சுக்கோங்க. ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை, இந்த 5 பொருள்கள் 6 வகையான பொருளையும் வர்றது வந்து 2ஆம் வேற்றுமை உருபு. கரிகாலன் கல்லணையை கட்டினான் ஆக்கல். பெரியார் மூடநம்பிக்கைகளை ஒழித்தாருங்கிறது அழித்தல். கோவலன் மதுரையை அடைந்தான், இது எல்லாத்துலேயுமே ஐ வந்திருக்கு பாருங்க, அடைதல். காமராசர் பதவியை துறந்தார், நீத்தல். ஒத்து போகிறது, தமிழ் நமக்கு உயிரை போன்றது, இதான் வந்து ஒத்தது. வள்ளுவர் பெரும் புகழை உடையவர்ங்கிறது உடைமை பொருளில் வர்றது. 2ஆம் வேற்றுமை ஐ, 3ஆம் வேற்றுமை ஆள். ஆள் தான் வந்து மெயின், இது எல்லாமும் சேர்ந்தது. ஆள், ஆண், ஒடு, ஒடு. ஆள், ஆண், ஒடு, ஒடு அப்படிங்கிற 4 வரும். 4 வந்து 4ஆம் வேற்றுமை உருபில் வருது. இது வந்து கருவி கருத்தா பொருள்களில் வரும். அது இல்லாமல் கருத்தா பொருள், கருவி பொருள் வந்து முதற்கருவி துணைக்கருவின்னு 2 வகைப்படும். அதே மாதிரி கருத்தா வந்து ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தான்னு அது 2 வகைப்படும். ஓகேங்களா. வேற்றுமை உருபுனால அதுக்குரிய பொருள்கள் பார்த்திங்கன்னா கருவி பொருள், கருத்தா பொருள். கருவி முதற்கருவி துணைக்கருவி, கருத்தா ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தா. இந்த ஒடு ஓடு அப்படிங்கிறது வந்து உடன் நிகழ்ச்சி பொருள்களில் வரும். தாயோடு குழந்தை சென்றது, அலுவலகரோடு அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றார்கள், ஓடு ஓடு அப்படிங்கிறது வரும். நீங்கள் வார்த்தைகளை சொல்லி பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 4ஆம் வேற்றுமை உருபு. 4ஆம் வேற்றுமை உருபு கூ என்பது கொடை, பகை, நட்பு, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை அப்படிங்கிற பொருள்களில் வரும். பல பொருள்களில் வரும். கொடைனா முல்லைக்கு தேர் கொடுத்தான், பகைனா அவனுக்கு இவன் பகை, குங்கிறது தானாகவே வந்துடும். அது சொல்லி பார்த்திங்கன்னா வந்துடும். இதுதான் மெயின். கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல். அதுவாதல்னா தயிருக்கு பால் வாங்கினான், அதுக்கு பதிலாக இது அப்படிங்கிறது தான் அதுவாதல். அடுத்து 5ஆம் வேற்றுமை உருபு. 5ஆம் வேற்றுமை உருபு வந்து இன், இல் ஆகியவை 5ஆம் வேற்றுமை உருபு. இது வந்து எல்லை, ஏது போன்ற பொருள்களில் வரும். நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏதுங்கிற 4 இதில் வர்றது வந்து 5ஆம் வேற்றுமை. தலையின் இழிந்த மயிர், நீங்கள். பாம்பின் நிறம் ஒரு குட்டி, ஒப்பு. எல்லைனா தமிழ்நாட்டில் கிழக்கு வங்கக்கடல் எல்லை. ஏதுங்கிறது சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் அப்படிங்கிறது ஏது பொருள். 6ஆம் வேற்றுமை அது, ஆது, ஆ ஆகிய 3ம் வந்து 6ஆம் வேற்றுமை உருபு. இது வந்து உரிமை பொருளில் வரும். உரிமை பொருளில் வர்றது 6ஆம் வேற்றுமை உருபு. ராமனது வில், அதுங்கிறது வந்திருக்கு இல்லையா. நண்பனது கை, அதுங்கிறது வந்திருக்கு. அதுங்கிறது உரிமை பொருளில் மட்டும்தான் வரும். 7ஆம் வேற்றுமை உருபு வந்து கண். 7 வந்து கண். இது வந்து கீழ், மேல், கீழ், கால், இல், இடம் போன்ற உருபுகளுக்கு இடம்பெறும். இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் 7ஆம் வேற்றுமை உருபு இடம்பெறும். அதாவது இங்கே பாருங்கள், இல் என்னும் உருபு வந்து 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் உண்டு. 2துலேயுமே இல்லுங்கிறது இருக்குது. நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை, இடப்பொருளில் வந்ததுன்னா அது 7ஆம் வேற்றுமை. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த விதிவிலக்க தான் கேட்பாங்க. இது உருபு வந்து இல்லுங்கிற உருபு வந்து நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை, இடப்பொருளில் வந்ததுன்னா 7ஆம் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமை. முன்னிலை பெயரை படற்கை பெயராக மாற்றி அழைப்பதே விழி வேற்றுமைன்னு சொல்கிறோம். கண்ணாவா அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து விழி வேற்றுமை. வேற்றுமை உருபு, சொல்லுருபு, பொருள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. முதல் வேற்றுமைக்கு இல்லை. சொல்லுருபு வந்து ஆனவன், ஆவான், ஆகின்றவன், இதெல்லாம் வந்து சொல்லுருபு. பொருள் வந்து பயனிலை ஏற்கிறது தான். 2ஆம் வேற்றுமை உருபு ஐ, சொல்லுருபு இல்லை. 2ஆம் வேற்றுமை உருபுக்கு வந்து சொல்லுருபு கிடையாது. 3க்கு வந்து ஆளன், ஒடு, ஒடு பார்த்தோம். அதுக்கு வந்து சொல்லுருபு கொண்டு, வைத்து, உடன், கூட அப்படிங்கிறது. இது எதுலலாம் வரும்னா கருவி, கருத்தா, உடன் நிகழ்ச்சி. அடுத்து 4ஆம் வேற்றுமை கு. ஆக, பொருட்டு, நிமித்தம்ங்கிறதான் சொல்லுருபு. இதுக்கு வந்து கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை அப்படிங்கிறதெல்லாம் பொருளாக வரும் 4ஆம் வேற்றுமை உருபுக்கு. 5ஆம் வேற்றுமை உருவுக்கு வந்து இல்லு, இன்னு, இலிருந்து, நின்று, அதாவது நீங்கள்ல இல்லு வந்ததுன்னா 5ஆம் வேற்றுமை உருபு. நின்று, காட்டிலும், பார்க்கிலும், இது வந்து நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது பொருள் வந்து 5ஆம் வேற்றுமை. இது வந்து ஒரு வாய்ப்பாடு மாதிரி, நீங்கள் நிறையா தடவை ரிவைஸ் பண்ணாதான் ஞாபகத்தில் இருக்கும். 6ஆம் வேற்றுமை உருபு அது, ஆது, உடைய அப்படிங்கிற பொருளில் வரும். கிழமை பொருளில் வரும். சொல்லுருபு வந்து உடைய, இது வந்து கிழமை பொருளில் வரும். 7ஆம் வேற்றுமை உருபு வந்து கண்ணு, இதுக்கு சொல்லுருபு கிடையாது. 2ஆம் வேற்றுமை உருபுக்கும் 7ஆம் வேற்றுமை உருபுக்கும் சொல்லுருபு கிடையாது.
இது வந்து இடம் காலம்ங்கிற பொருளில் வரும். 8ஆம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமை. இதுக்கு வந்து சொல்லுருபு இல்லை, உருபும் இல்லை, சொல்லுருபும் இல்லை. எதுனா 8ஆம் வேற்றுமை. விழி பொருள்களில் மட்டும்தான் வரும். விழித்தலில் வர்றது 8ஆம் வேற்றுமை உருபு. இந்த டேப்லெட் காலத்தை வச்சுக்கிட்டே நீங்கள் கேள்வி எடுத்து பாருங்கள். உருபு இல்லாதது எதுன்னு நிறையா தடவை கேட்டாங்க. முதல் வேற்றுமை உருபுக்கும் 8ஆம் வேற்றுமை உருபுக்கும் உருபு இல்லை. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை. சொல்லுருபு இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமைக்கு சொல்லுருபு இல்லை, 7ஆம் வேற்றுமைக்கும் இல்லை, 8ஆம் வேற்றுமைக்கும் இல்லை. சொல்லுருபு இல்லாதது இதெல்லாம் அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. சரியான விடை பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை. உடனிகழ்ச்சி பொருளில் வருவது 3ஆம் வேற்றுமை. அறத்தான் வருவதே இன்பம். இதில் என்ன வேற்றுமை உருவம் வந்திருக்குன்னா ஆண் வந்திருக்கு. ஆண்கிறது 3ஆம் வேற்றுமை. மலர் பானையை வளைந்தால் இது வந்து ஆக்கல் பொருளில் வந்திருக்கு. 3ஆம் வேற்றுமை. மண்ணால் குதிரை செய்தான் 4ஆம் வேற்றுமை. ராமனுக்கு தம்பி லக்குவனன்கிறது 4ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமை. ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். இது வந்து ஏது பொருள். 6ஆம் வேற்றுமை. பாரியினது தேர் உரிமை பொருளில் வர்றது 6ஆம் வேற்றுமை. நிறுத்தற் குறி கொடுத்துருக்காங்க. புள்ளிகள் எங்கெங்கே புள்ளி நிறுத்தற் குறிலாம் எங்கே வைக்கணும்னு ரொம்ப ஈஸி தான். ஒரு தடவை படிச்சுக்கிட்டிங்கனாலே வந்துடும். பொருள்களை எண்ணும் இடங்களில், கடிதத்தில் விழி முன்னாடி, அழைக்கிறதுக்கு முன்னாடி, வினை எச்சங்கள் பின்னாடி, அதே மாதிரி மேற்கோள் குறிகளுக்கு முன் கார்புள்ளி வரணும். மேற்கோள் குறி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி கார்புள்ளி வரணும். முகவரியோட இறுதி வரி நீங்களாக பாக்கி எல்லா வரியிலையும் அட்ரஸ் எழுதும்போது லாஸ்ட்டில் புள்ளி வைக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லா வார்த்தைக்கும் பின்னாடியும் கமா போட்டிருக்கணும். இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். அரைப்புள்ளி எங்கெல்லாம் வரும்னா ஒரு எழுவாய் பல வாக்கிய தொடரும் பல வாக்கியங்களாக தொடரும் போது அரைப்புள்ளி வரும். கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், கனக விஜயருடன் போரிட்டான் அப்படின்னு வரும்போது சென்றானுங்கிற ஒன்று, அடுத்து என்ன செஞ்சான் அப்படிங்கிறது தொடரும்போது அரைப்புள்ளி வரும். உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்திலும் வந்து அரைப்புள்ளி வரும். இதை பாருங்கள், நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான், இங்கே வந்து அரைப்புள்ளி. முக்கார் புள்ளினா என்னென்னா 2 டாட் வச்சா அது முக்கார் புள்ளி. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிறு தலைப்பான தொகைச்சொல்லை விரித்து கூறும்போதும் சிறு தலைப்பில் தொகைச்சொல்லை விரிக்கும் போது முத்தமிழ் இயல்சை நாடகம். முற்றுப்புள்ளி அப்படின்னாக்கா ஃபுல் ஸ்டாப். சொற்றோட இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். இந்த பாருங்கள் கேபிட்டல் லெட்டர் இருக்குது. பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். வினாக்குரியதுன்னா வினா பொருட்களில் வரும். வியப்புக்குரியதுன்னா அச்சம், மகிழ்ச்சி, அவலம், இரங்கல் இந்த மாதிரியான உணர்ச்சிகள் பின்னாடி வியப்புக்குறி வரும். ஒற்றை மேற்கோள் குறி எங்கெல்லாம் வரும்னா தனிச்சொல்லையோ தனி எழுத்தையோ எடுத்து தனியாக விளக்கி காட்டும்போது அந்த மேற்கோள் குறி ஒற்றை மேற்கோள் குறியாக இருக்கும். ஒரு சொல்லை தனியாக ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கும்போது. கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை இந்த வார்த்தையை ஹைலைட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஒற்றை மேற்கோள் வரும். இரட்டை மேற்கோள் எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேர்கூற்றிலும் செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும்போது இரட்டை மேற்கோள் வரும். எடுத்துக்காட்டு பாருங்கள். திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் அப்படிங்கிற இடத்துல மேற்கோள் வரும். இதில் கலைச்சொல் பார்க்கலாம். பஞ்சுவேஷன் நிறுத்தற்குறி, ஆர்னமெண்ட்னா அணிகலன், டேலண்ட்னா திறமை, டிரான்ஸ்லேஷன்னா மொழிபெயர்ப்பு, அவேர்னஸ் அப்படின்னா விழிப்புணர்வு, ரீஃபார்ம்னா சீர்திருத்தம். இதோட இயல் 4க்கான ரிவிஷன் முடியுது. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.